காந்தாரா சாப்டர் 1 ரிட்டன் டைரக்டட் பை ரிஷப் ஷெட்டி, ஜெயராம், ருக்மிணி வசந்த் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஹோம்பாலே ப்ரொடக்ஷன்ஸில். முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். வேறு லெவல் படம் இது. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கான படம். இந்த படத்தோட அசோசியேட்டாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது. நம்மளை என்டர்டெயின் பண்ணுங்கிறதுக்காக. ரிஷப் ஷெட்டி முக்கியமாக அவர் உயிரை கொடுத்து படத்தை டைரக்ட் பண்ணி நடித்தது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது. சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே எதுவுமே பிசுறே இல்லை படத்தில். கதையாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எதுவுமே எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். கடைசி ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் படத்தில். இந்த படத்தோட ஜான்ரு நிறைய பேர் ஃபேண்டசி அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நம்மலாம் கடவுள் இருக்குங்கிற சில பேர் நம்புகிறோம், இல்லைங்கிற சில பேர் நம்புகிறோம். ஆனால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை சுற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது. அதை ஃபேண்டசி நம்புகிறோமா? இல்லை. ஸோ இதுதான் அந்த படம். இப்போ ராஜா கதைகள், பாகுபலி இதெல்லாம் ஃபேண்டசி வேணால் சொல்லலாம். ஆனால் இது ஃபேண்டசி கிடையாது. இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்.